குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே விபூதி இட்டுக்கிறோம், குங்குமம் இட்டுக்கிறோம். ஆனால் அதோட அர்த்தம் தெரிஞ்சு நம்ம இட்டுட்டோம்னா என்ன பலன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குங்குமம் குங்குமம் இட்டான்னா துளசி போட்டுக்கணும் குங்குமம் சொப்பில். விபூதி இட்டுனா விபூதி டப்பாவில் வில்வ இலையை போட்டுக்கணும். இது போட்டு நம்ம இட்டோம்னா எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முகம் தேஜஸ் பொலிவு, தேஜஸ்ன்னு என்ன பயங்கரமான பொலிவு கிடைக்கும் கண்டிப்பாக. இது உண்மை. சில பேர் பவுட்ரு க்ரீம் எல்லாம் எதுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். இதுதான் மகத்துவம் கண்டிப்பாக. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விவசாயி சிறிய விவசாயின்னு என்னால் சொல்ல முடியல. அதனால் விவசாயம்தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் பெரிய விவசாயின்னு சொல்கிறேன். அவர் கீரை தன்னோட வயலில் விளைகிறதெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு குடும்பம் நடத்துகிறவர். அது தொழில். அந்த வில்வ இலை மட்டும் அன்றைக்கி எப்பொழுதுமே வில்வ இலை பூக்கடையில் கொடுப்பார். ஆனால் அன்றைக்கி என்ன தோணினதுன்னு தெரியல, அந்த ஊர் கிராமத்து முக்கில் ஒரு முனிவர் சிவனுக்கு பூஜை பண்ணுறதுனால சிவனுக்கு கொடுப்போம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு அந்த வில்வ இலையெல்லாம் பறித்து கூடையில் வச்சோம். அப்போ இந்த கீரையும் வச்சுன்ட்டேன். வைக்கிறப்ப கருநாகம் கூடைக்குள்ளே அவர் வெளியில் அங்கிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த கூடையில் ஏறி உட்காந்துருது. அப்போ நடந்து வர்றார். வந்துட்டுருக்கிறப்ப முனிவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு முக்கால் தூரம் வர்றப்ப முனிவரே வெளியில் வர்றார். வெளியில் வரப்போ இந்த விவசாயி நடந்து வர்றதை பார்த்துட்டு அந்த கூடையை பார்க்குறப்ப ராகு, அதாவது முனிவர் பாம்புன்னு ராகுன்னு சொல்கிறார். தலையில் இருக்கிறத பார்த்துட்டார். ஆஹா, இந்த விவசாயிகள் தலையில் பாம்பு இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு விவசாயத்தை தீண்டாமல் இருக்கணுமே அப்படின்னு உள்ளே போய் சிவபெருமான்கிட்ட வேண்டுனா சிவபெருமான் சொன்னது என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிருத்தான். ராகு பகவானே உள்ளே வந்துடுறார். சொல்கிறார், ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு, அவன் நான் இன்றைக்கி தீண்ட போகிறேன். ஆனால் வில்வ இலையில் உட்காந்துருக்கனால என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, வில்வ இலை என்னை தடுக்குது அப்படிங்கிற. பாருங்களேன் நேயர்களே, இந்த வில்வ இலைக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம். கண்டிப்பாக ஆபத் பாண்டவம். தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போனாப்புல ஒரு பிரச்சனை தீர்ந்துடும், பெரிய பிரச்சனை வராமல் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இப்படி இருக்கும் தருணத்தில் வேறு வழியே இல்லையா அப்படின்னு ராகு பகவான்கிட்ட கேட்கவும் முனிவர், அப்போ ராகு பகவான் சொல்கிறார், கண்டிப்பாக ஒரு 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 பெரிய வழி இல்லையான்னு நீங்கள் கேட்குறப்ப மருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது. பரிகாரம் நிவர்த்தி இல்லை, நிவர்த்தி ஆகாது இல்லை அப்படின்லாம் இல்லை. நிவர்த்தி இருக்குது. பரிகாரம் செஞ்சால் நான் தீண்டக்கூடாது, எதுவும் செய்யணும். உங்களோட புண்ணிய பலன்கள், உங்களோட நற்பலன்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துடணும். அதாவது இதுவரைக்கும் செஞ்ச நல்லதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும் அந்த பலன்கள் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு விவசாயிக்காண்டி நான் என்னோடய பலன்களை நான் தந்துடுறேன், தீண்டக்கூடாது அப்படிங்கிற பலன் அனைத்தையும் புண்ணிய கணக்கு அவ்வளவும் கொடுத்துட்டார். இனிமேல் அவர் கணக்கில் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறார் ராகு பகவான். பரவாயில்ல, நான் சேர்த்து வச்சுக்கிறேன் நிறைய, நீங்கள் இந்த புண்ணிய அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த விவசாயிகிட்டேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த பாம்பு போயிடுத்து. ஆனால் விவசாயி சந்தோஷமாக முனிவர்கிட்ட இது எதுவுமே தெரியாது, இன்றைக்கி நடந்தது அவருக்கு எதுவுமே தெரியாது. ராகு பகவானுக்கும் முனிவருக்கும் தான் தெரிஞ்சது. அப்போ விவசாயி வில்வ இலையை கொடுத்துட்டு, சாமி நான் டெய்லி கொண்டு நான் கொடுக்குறேன் சாமி அப்படின்னு. நீ கொடுப்பா, நான் வாங்கிக்கிறேன் பூஜைக்கு சிவனுக்கு அப்படின்னு. சாமி என்னென்னமோ தெரில, இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு. அப்படியாப்பா, நீ டெய்லி இனிமேல் மகிழ்ச்சியாக தான்ப்பா இருப்பா, போயிட்டு வாப்பா அப்படிங்கிற. தீர்க்கத்துக்கு போயிட்டு வாப்பாங்கிற. அப்போ அவர் நடந்து போகிறத பார்த்துட்டு சிவபெருமான்கிட்ட நன்றி சொல்கிறார். அப்போ அவர் புண்ணிய கணக்கு அம்புட்டு கொடுக்கல, நிறைய இன்னும் புண்ணியத்தை தேடின்ட்டார். கண்டிப்பாக முனிவர் எவ்வளோ ஒரு புண்ணியம் செஞ்சப்போ நம்மள்கிட்ட யாராவது அப்படி கேட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் வேணும்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக இதுதான் இப்போ இருக்கிற உலகம். அவர் இன்னும் மேன்மேல் நிறைய புண்ணியத்தை தேடின்ட்டார். கொஞ்ச நாளில் அவர் சிவனோட திருவடி அடைஞ்சதுனால இதுவாயிட்டார். அப்போ இந்த விவசாயி கொஞ்சம் கொஞ்சமாக போய் பூஜை இது
வில்வ இலையை கொடுக்கறது தன்னோட இதில் வந்து அவர் சந்தோஷமாக இது பண்ணிட்டு வந்தார், வழி நடந்து வந்தார். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விபூதி, இந்த வில்வம், துளசி, குங்குமம் இது கண்டிப்பாக வைப்ரேஷன். இந்த வில்வத்துக்கு எவ்வளவோ துளசிக்கு அவ்வளோ. அடுத்த கதையில் துளசி மகிமையை பார்ப்போமா? கண்டிப்பாக இந்த வில்வ இலையை நீங்கள் எப்பொழுதும் பார்க்குறப்ப இந்த விவசாயியோட நினைவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே போல் எங்கேயாவது ஒரு வில்வக்காய் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பீரோலையாவது சுவாமி பூஜை ரூம்லையாவது மஞ்சள் தடவி ஒரு குங்குமம் வச்சு 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 பாருங்களேன், அது காஞ்சாலும் வைப்ரேஷன் பயங்கரம். கண்டிப்பாக நேர்களே, அது வந்து அவ்வளோ பெரிய மருந்து பொருள் அந்த வில்வக்காய். அதை வந்து உள்ளே இருக்கிற பருப்பை இலைச்சி பசும்பாலில் குளிச்சு மங்கு மூஞ்சியில் நிறைய கருப்பு இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் போயிடும் கண்டிப்பாக. எக்ஸ்ட்ரா 2 இருந்ததுன்னா 1 பூஜை அறையில் வைங்க. 1 இருந்ததுன்னா எங்கேயாவது கருப்பாக பரு வெடிக்குது, தேமல் இருக்குது அப்படின்னா இந்த பசும்பாலில் அதை உடச்சிடணும். உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை எடுக்கணும், பசும்பாலில் வந்து குழைக்கணும். சந்தனக்கல்லேருந்து இப்படியே தேய்ச்சிங்கன்னா அது ஒரு வில்வக்காயிலேருந்து ஒரு பால் மாதிரி வரும், அதாவது விழுது வரும். அந்த விழுதில் வந்து பசும்பாலை குழச்சி தடவி பண்ணிங்கன்னா போயிடும். கண்டிப்பாக அது அவ்வளோ வில்வக்காய் வந்து அவ்வளோ மருந்து பொருள். அதே போல் குடியில் ரொம்ப பேர் தவிக்கிறாங்க பாருங்களேன், அதுக்கு நீங்கள் வந்து இந்த வில்வ இலையை ஒரு 10-15 எடுத்து கஷாயமாக தட்டி, சாத்துக்குடி இந்த தோல் இருக்குது பாருங்கள், அதையும் தட்டி பழைய சாதத்தோட தண்ணி இருக்குது பாருங்களேன், அதை கலந்து இது பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் நின்றும். நமஸ்காரம்.